வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். நவீன கல்வியுடன் இந்திய கலாச்சாரம் மற்றும் வாழ்க்கை மதிப்புகள் குறித்த கல்வியும் வழங்கப்பட வேண்டியது அவசியம் என குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பிறந்த தினத்தையொட்டி வீர தீர தின கொண்டாட்டங்களை புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார். குஜராத்தின் காந்தி நகரில் உள்ள தேசிய தடய அறிவியல் பல்கலைக்கழகத்தில் தடயவியல் குறித்த சர்வதேச மாநாட்டை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தொடங்கி வைக்கிறார். இந்தியாவின் G20 தலைமைத்துவத்தால் வளரும் நாடுகள் மீதான கவனம் அதிகரித்துள்ளதென வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் கூறியுள்ளார். ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று சிரியாவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். நவீன கல்வியுடன் இந்திய கலாச்சாரம் மற்றும் வாழ்க்கை மதிப்புகள் குறித்த கல்வியும் வழங்கப்பட வேண்டியது அவசியம் என குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நேற்று மாலை நடைபெற்ற பிரதமரின் தேசிய பால புரஸ்கார் விருது வழங்கும் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், குழந்தைகளுக்கு பாதையை காட்டுவது நமது கடமை என்றார். இதன் மூலம் அவர்களின் திறமையும் ஆற்றலும் சரியான முறையில் பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்ய முடியும் என்று அவர் கூறினார். சமூக ஊடகங்கள் மற்றும் நவீன தொழில்நுட்பங்களை குழந்தைகள் ஆக்கப்பூர்வமான முறையில் பயன்படுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். குழந்தைகள் மற்றும் இளைய தலைமுறையினர் உடற்பயிற்சி மற்றும் விளையாட்டுகளில் அதிக அளவில் ஈடுபட வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார். இதன் மூலம் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஆரோக்கியமாக இருக்க முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார். அயோத்தியில் பிராண பிரதிஷ்டை நடைபெற்றுள்ள இந்த தருணத்தில் ராமரின் கொள்கைகளை நமது வாழ்க்கையில் பின்பற்றி நடக்க நாம் உறுதியேற்க வேண்டும் என்று திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டார். இந்நிலையில் பால புரஸ்கார் விருதுகளை பெற்ற 19 சிறுவர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று கலந்துரையாடவுள்ளார். புதுதில்லியில் நடைபெறவுள்ள வீர தீர தின கொண்டாட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார். தில்லி செங்கோட்டையில் மாலை 6:30 மணிக்கு இதற்கான நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் பிறந்த நாள் 2021ஆம் ஆண்டிலிருந்து வீர தீர தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டு செங்கோட்டையில் நடைபெறும் நிகழ்ச்சி வரலாற்று அம்சங்கள் மற்றும் கலாச்சாரத்தை ஒன்றிணைக்கும் பன்முக கொண்டாட்டமாக நடைபெறவுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்த கொண்டாட்டங்கள் ஜனவரி 31ஆம் தேதி வரை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவை நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் மற்றும் இந்திய தேசிய ராணுவத்தின் பாரம்பரியத்தை எடுத்துரைக்கும் வகையில் அமையும். இந்த நிகழ்ச்சியின் போது மத்திய சுற்றுலா அமைச்சகத்தின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பாரத் பர்வ் நிகழ்ச்சியையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார். நாட்டின் வளமான பன்முகத்தன்மையை வெளிப்படுத்தும் இந்த நிகழ்ச்சி ராம்லீலா மைதானம் மற்றும் மாதவ்தாஸ் பூங்காவில் நடைபெறவுள்ளது. குஜராத்தின் காந்தி நகரில் உள்ள தேசிய தடய அறிவியல் பல்கலைக்கழகத்தில் தடயவியல் குறித்த சர்வதேச மாநாட்டை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தொடங்கி வைக்கிறார். டிஜிட்டல் தடயவியல் தொடர்பான அதிநவீன சிறப்பு மையத்தையும் திரு அமித்ஷா திறந்து வைக்கிறார். 3 நாட்கள் நடைபெறும் மாநாட்டில் நாடு முழுவதிலும் இருந்து நீதிபதிகள், சட்ட வல்லுநர்கள், காவல்துறை அதிகாரிகள், குற்றவியல் நிபுணர்கள் உட்பட 600க்கும் மேற்பட்டோர் பங்கேற்க உள்ளனர். இந்தியாவின் G20 தலைமைத்துவத்தால் வளரும் நாடுகள் மீதான கவனம் அதிகரித்துள்ளதென வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் கூறியுள்ளார். நைஜீரியா சென்றுள்ள அவர் லாவோஸில் உள்ள சர்வதேச மையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றினார். வளரும் நாடுகளின் முன்னேற்றமே உலகளாவிய முன்னேற்றத்திற்கு அடித்தளம் என்று அவர் தெரிவித்தார். நிலையான வளர்ச்சி இலக்குகள், மகளிர் தலைமையிலான முன்னேற்றம், உணவு பாதுகாப்பு, எரிசக்தி பாதுகாப்பு உள்ளிட்டவற்றிற்கு இந்தியா முக்கியத்துவம் அளிப்பதாக அவர் தெரிவித்தார். அபுஜாவில் உள்ள இந்திய தூதரக அலுவலகத்தில் மகாத்மா காந்தி சிலையையும் அவர் திறந்து வைத்தார். இந்திய நைஜீரிய வர்த்தக மன்ற கூட்டம் மற்றும் 6வது இந்திய நைஜீரிய கூட்டு ஆணையக் கூட்டத்திலும் திரு ஜெய்சங்கர் பங்கேற்றார். மாநில சுரங்க அமைச்சர்கள் மாநாட்டை மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி போபாலில் இன்று தொடங்கி வைக்கிறார். சுரங்கத்துறையில் சீர்திருத்தங்கள், கனிம ஆய்வை தீவிரப்படுத்துதல் போன்ற அம்சங்கள் குறித்து இந்த ஒருநாள் மாநாட்டில் ஆலோசிக்கப்படும். மத்திய சுரங்க அமைச்சகத்திற்கும் மாநில அரசுகளுக்கும் இடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் இந்த மாநாட்டில் விவாதிக்கப்படும். சுரங்கத்துறையில் சிறப்பாக செயல்பட்ட மாநிலங்களுக்கு விருதுகளும் இந்த நிகழ்ச்சியில் வழங்கப்பட உள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. यही समय है, सही समय. இதுதான் வேளை, சரியான வேளை. ஒவ்வொரு தேசத்தின் வளர்ச்சி பயணத்தின் போதும் தேசம் முன்வந்து புதிய உறுதிப்பாடுகளோடு முன்னேற்ற பாதையிலே பயணிக்கக்கூடிய அற்புதமான ஒரு வேளையும் பிறக்கும். புதிய பாரதத்தின் துவக்கத்தின் இது அமுத காலம். இதுவே கோடானு கோடி நாட்டு மக்களுடைய உறுதிப்பாடாகும். அமுத காலம் 25 ஆண்டுகளுக்கு ஆனது. ஆனால் நாம் நம்முடைய லட்சியங்களை அடைவதற்காக
இப்போதிலிருந்தே முனைப்புடன் செயல்பட வேண்டும். भारत को गढ़ने का यही समय है. வளரும் நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு முரளிதரன் வலியுறுத்தியுள்ளார். உகாண்டாவில் நடைபெற்ற இது தொடர்பான உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். சர்வதேச நிதி அமைப்புகளில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். ஐநா பாதுகாப்பு குழுவில் ஒருங்கிணைந்த சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாகவும் திரு முரளிதரன் தெரிவித்தார். நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வரும் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரை பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. மத்திய அரசின் திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதோடு விடுபட்ட பயனாளிகளுக்கு திட்டங்கள் சென்றடைவதை உறுதி செய்யும் நோக்கில் இந்த யாத்திரை நடத்தப்பட்டு வருகிறது. தமிழகத்தின் திருவள்ளூர் மாவட்டத்தில் நடைபெற்ற யாத்திரை நிகழ்ச்சியில் பொதுமக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். இந்த நிகழ்ச்சி தங்களுக்கு பெரிதும் உதவிகரமாக இருந்தது என்று இதில் பங்கேற்றவர்கள் தெரிவித்தனர். என் பேர் உமாராணி, ஆத்துப்பக்கம் திருவள்ளூர் மாவட்டம். நான் மோடி திட்டத்தாக கேஸ் எனக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்க. நிஜாம் கோயிலுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தேன் விறகு அடுப்பால். இப்போ கேஸ் வந்து எங்களுக்கு ஒரு 6 நாள்லேயே போய் பதிவு பண்ணதால எனக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்க. பசங்க 2 பெண் குழந்தை வச்சிருந்தனால நான் 100 நாள் வேலை செய்கிறேன் வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி சும்மா தான் வீட்டில் இருந்தேன். இப்போ 100 நாள் வேலையாக மக்கள் வந்து ரொம்ப பயனடைஞ்சிருக்காங்க. மோடி திட்டத்தாக எங்கள் ஊரில் எல்லாருக்கும் நிறைய பேருக்கு டாய்லெட் கட்டி கொடுத்துருக்காங்க. விவசாயத்துக்காக ஸ்பெஷலில் 6000 ரூபாய் 2 மாதத்துக்கு கொடுக்குறாங்க. ரொம்ப பயனடைஞ்சிருக்காங்க. எங்கள் பேர் ஜெயந்தி, திருவள்ளூர் மாவட்டம் ஆத்துப்பக்கம் கிராமம். நாங்கள் அதுக்கு முன்னெல்லாம் வீட்டில் விவசாயம் செஞ்சால் மற்ற டைமில் வீட்டில் தான் இருப்போம். இப்போ வந்து ஏரிவேல திட்டத்தில் வந்ததுனால இப்போ எங்களோட குடும்பத்தையும் நாங்களும் பாதுகாப்போம். அயோத்தி ராமர் ஆலயத்தில் பக்தர்கள் இன்று முதல் வழிபாட்டுக்கு அனுமதிக்கப்படுகின்றனர். காலை 7 மணி முதல் 11:30 மணி வரையிலும் பிற்பகல் 2 மணி முதல் இரவு 7 மணி வரையும் பக்தர்கள் வழிபாட்டுக்கு அனுமதிக்கப்படுவார்கள் என்று ராம ஜென்ம பூமி தீர்த்த கஷேத்ரா அறக்கட்டளை தெரிவித்துள்ளது. கோவில் திறக்கப்பட்டுள்ள நிலையில் அடுத்த சில நாட்களுக்கு பக்தர்கள் வருகை அதிக அளவில் இருக்கும் என்பதால் தகுந்த முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அயோத்தியில் ராமர் ஆலயத்தில் நடைபெற்ற பிராண பிரதிஷ்டை விழா நேபாளத்தில் சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது. சீதை பிறந்த ஊரான ஜனக்பூரில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அங்குள்ள ஜானகி தேவி ஆலயத்தில் 1,25,000 விளக்குகள் ஏற்றப்பட்டன. ஜனக்பூர் நகரத்தில் பஜன் நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அயோத்தியில் நடைபெற்ற பிராண பிரதிஷ்டை விழா ஜனக்பூரில் நேரலை செய்யப்பட்டது. அயோத்தியில் நடைபெற்ற பிராண பிரதிஷ்டை விழாவை ஒட்டி இலங்கையின் பல்வேறு இடங்களிலும் கொண்டாட்டங்கள் நடைபெற்றன. கொழும்பு, சீதா எலியா, யாழ்ப்பாணம் உள்ளிட்ட இடங்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சீதா தேவி சிறைப்பிடிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருந்த இடமாக கருதப்படும் சீதா எலியாவில் உள்ள சீதையம்மன் ஆலயத்தில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. ராம்போதாவில் உள்ள அனுமன் ஆலயத்திலும் கொண்டாட்டங்கள் நடைபெற்றன. கொழும்புவில் ஒரு பொது நிகழ்ச்சியில் அயோத்தி பிராண பிரதிஷ்டை நிகழ்வு நேரலையாக ஒளிபரப்பப்பட்டது. ஜப்பான், அமெரிக்கா போன்ற பல்வேறு நாடுகளிலும் இந்திய சமுதாயத்தினரால் நேரலை நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததாக அங்குள்ள இந்திய தூதரகங்கள் தெரிவித்துள்ளன. சீனாவின் தெற்கு பகுதியான ஜின்ஜியாங் மாகாணத்தில் நேற்று இரவு நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 7.2 பதிவானது. நிலநடுக்கத்தின் மையப்பகுதி நேபாள சீன எல்லைக்கு அருகில் இருந்ததாக சீன நிலநடுக்க ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேதம் குறித்து இதுவரை எந்த தகவலும் வெளியாகவில்லை. இதன் விளைவாக தில்லியிலும் சில இடங்களில் நில அதிர்வு உணரப்பட்டது. கஜகஸ்தான் மற்றும் உஸ்பெகிஸ்தானிலும் நில அதிர்வு உணரப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்காவில் கடந்த ஒரு வாரத்தில் ஏற்பட்ட கடும் குளிர் மற்றும் பனியால் 90க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். டென்னெசி மற்றும் ஓரேகான் பகுதிகள் கடும் பனிப்புயலால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பென்சில்வேனியா, கலிபோர்னியா, நியூ மெக்சிகோ மற்றும் இண்டியானா மாகாணங்களில் பல பகுதிகளில் மின்தடை ஏற்பட்டது. ஆர்கன்சாஸ் மற்றும் ஒக்லஹாமாவின் சில பகுதிகளில் பனிப்புயல் ஏற்படக்கூடும் என்று அமெரிக்க வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று சிரியாவை எதிர்கொள்கிறது. கத்தாரில் இப்போட்டி மாலை 5 மணிக்கு தொடங்குகிறது. புரோ கபடி லீக் போட்டியில் நேற்றைய ஆட்டங்களில் ஜெய்ப்பூர் பெங்காலையும் ஹரியானா தெலுங்கு அணியையும் வென்றன. இன்றைய ஆட்டத்தில் மும்பை அணி புனே அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நவீன கல்வியுடன் இந்திய கலாச்சாரம் மற்றும் வாழ்க்கை மதிப்புகள் குறித்த கல்வியும் வழங்கப்பட வேண்டியது அவசியம் என குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பிறந்த தினத்தை ஒட்டி வீர தீர தின கொண்டாட்டங்களை புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார். குஜராத்தின் காந்தி நகரில் உள்ள தேசிய தடய அறிவியல் பல்கலைக்கழகத்தில் தடயவியல் குறித்த சர்வதேச மாநாட்டை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தொடங்கி வைக்கிறார். இந்தியாவின் G20 தலைமைத்துவத்தால் வளரும் நாடுகள் மீதான கவனம் அதிகரித்துள்ளதென வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் கூறியுள்ளார். ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று சிரியாவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.